Hello guys, UFC 328 oda main event middleweight championship ku undefeated Khamzat Chimaev former middleweight champion Sean Strickland fight பண்றாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆன விஷயம் இமாவாவுக்கு ஏன் சாம்பியன்ஷிப் ஷாட் தரலன்னு தான் தோணுச்சு. ஹாம்சாட் சாம்பியனான மிடில் வெயிட் டிவிஷனுக்கு ஹைப் வரும்னு நினைச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை. ஏன்னா ஹாம்சாட்டுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்த அப்புறம் அவர் ஆக்டிவிட்டி நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காரு. இது நம்ம ஃபேன்ஸ்க்கும் சரி யூஎஃப்சிக்கும் சரி நல்லதே கிடையாது. சாம்பியன் ஆக்டிவாக இருந்தால் தான் அந்த டிவிஷனே ஃபயராக இருக்கும். கண்டெண்டர்ஸும் போட்டி போட்டு அடிச்சுப்பாங்க சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு. ஹாம்சாட் மிடில் வெயிட்டில் ஒரு டிஃபென்ஸ் இன்னும் பண்ணலை. அதுக்குள்ளே ஆலெக்ஸ் பராவா வேற லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஃபைட் பண்ணுறான்னு வம்பிழுத்துட்டு இருந்தாரு. அது நடந்தால் செம ஃபைட் ஹைப்பெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மிடில் வெயிட் டிவிஷன் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். ஹாம்சாட் வர்சஸ் ஷான் ஸ்ட்ரிக்லண்ட் ஃபைட் எத்தனை பேர் எக்ஸைட் பண்ணுன்னு தெரில. ஆனால் இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஃபைட் கைஸ். ஹாம்சாட் ஸ்ட்ரிக்லண்ட் முன்னாடியே ஒன்றா ட்ரெயின்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளாக ட்ராஷ் டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்ட்ரிக்லண்ட் வாய் விடுறது ஒன்றும் புதுசும் இல்லை. ஹாம்சாட் டாமினன்ஸ் பார்த்துட்டு ஸ்ட்ரிக்லண்ட்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நினைக்க தோணும். ஸ்கில் வைஸ் பார்த்தாலும் அது உண்மை தான். ஹாம்சாட் டிடிபி, கமார் உஸ்மன், ராபர்ட் விட்டேக்கர்லாம் தோக்கடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ ஸ்ட்ரிக்லண்டெல்லாம் தோக்க முடியும்னு நினைப்போம். அங்கே தான் ஒரு செக் இருக்குது. ஸ்ட்ரிக்லண்டை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஒரு டைம் நான் ஸ்ட்ரிக்லண்டை சுத்தமாக மதிக்கவே இல்லை. பார்த்தா அவர் தான் ஃபைட்டை டாமினேட் பண்ணி வின் பண்ணார். அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா இஸி வர்சஸ் ஸ்ட்ரிக்லண்ட் சாம்பியன்ஷிப் ஃபைட் தான். எம்எம்ஏ ஏன் பெஸ்ட் ஸ்போர்ட்னா எவ்வளோ ஸ்கில்டான ஃபைட்டராக இருந்தாலும் அன்னைக்கு நாளில் என்ன வேணால் ஆகலாம். ஸ்ட்ரிக்லாண்டை என்னதான் டேக் டவுன் பண்ணாலும் டக்குன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணிடுவார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ரெஸ்லரை ஃபைட் பண்ணுறப்போ கிரவுண்ட் கேம் ஸ்கில்ஸே இல்லாத ஃபைட்டர்ஸ் டேக் டவுன் ஆகிட்டா ஃபைட் ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ணவும் தெரியாது. டேக் டவுன் ஆகிட்டா வெளியே வரக்கான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஃபைட் கேம்பில் அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபைட்டில் வரும்போது அதை சுத்தமாக அவங்களால இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. ஹாம்சாட் நினச்சா யாரை வேணால் டேக் டவுன் பண்ண முடியும். ஸ்ட்ரிக்லாண்ட் ஹாம்சாட்டோட டேக் டவுனை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் டேக் டவுன் ஆகிட்டா கண்டிப்பாக வெளியே வர ட்ரை பண்ணுவார்னு மட்டும் சொல்ல முடியும். இப்போ தான் மெயின் சம்பவமே பேச போகிறோம், கார்டியோ. ஹாம்சாட்டோட பெரிய வீக்னஸே அவரோட கார்டியோ தான். அதுவே ஸ்ட்ரிக்லாண்டோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அவரோட கார்டியோ. ஹாம்சாட் டிடிபி ஃபைட் பார்த்துட்டு ஹாம்சாட் கார்டியோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுதான் ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா டிடிபி சுத்தமாக ஃபைட் பேக்கே பண்ணலை. ஒன் சைடட் ஃபைட்டாக இருந்துச்சு. டிடிபியும் ஃபைட் பேக் பண்ணி ஹாம்சாட்டை டெஸ்ட் பண்ணியிருந்தா ஹாம்சாட் கார்டியோ எப்படி இருக்குன்னு நமக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். இந்த ஃபைட்டில் பார்ப்போம். ஸ்ட்ரிக்லாண்ட் இஷ்டத்துக்கு வாய் வேற பேசுவார். அது ஹாம்சாட்டை கண்டிப்பாக ட்ரிகர் பண்ணும். ஹாம்சாட் அவர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கேம் பிளானை ஃபாலோ பண்ணணும். கில்பர்ட் பர்ன்ஸ் ஃபைட்டில் ஹாம்சாட் இஷ்டத்துக்கு ஃபைட் பண்ணி அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணார். ஸ்ட்ரிக்லாண்டுக்கே தெரியும் ஹாம்சாட்டோட மைண்ட் கேம் விளையாட முடியும், அதை வச்சு அவரால் மிஸ்டேக்ஸ் பண்ண வைக்க முடியும்னு. ஷான் ஸ்ட்ரிக்லாண்டுக்கான பாசிட்டிவ்ஸ்னா இதெல்லாம் தான். அப்போ ஹாம்சாட்கான மோமெண்ட்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஹாம்சாட் யூஎஃப்சியில் ஒரு டாமினன்ட் ஃபைட்டர். ஆப்போனன்ட்ஸ்னால அவரோட கிரவுண்ட் கேமை ஹேண்டிலே பண்ண முடியல. ஃபைட் ஸ்டார்ட் ஆனதும் கிரவுண்டு கொண்டு போயிடுறாரு. அப்போ ஆப்போனன்ட்ஸ்க்கு இருக்கிறதே ரெண்டு ஆப்ஷன் தான். நீ சர்வைவ் ஆக போறியா இல்லை சப்மிஷனில் டேப் பண்ண போறியாங்கிறது மட்டும்தான். ஹாம்சாட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஃபுல் எனர்ஜியோட கொலவெறியோட அட்டாக் பண்ண வருவார். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஹாம்சாட்டோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ண வச்சுட்டு சர்வே மட்டும் ஆகிட்டா போதும். ரவுண்ட் 2லேருந்து ஃபைட் கேம் ஆனுன்னு சொல்லலாம். ஹாம்சாட்டை தோக்கடிக்க ஒரே வழினா அவரோட கார்டியோவை டெஸ்ட் பண்ணுறது தான். ஷான் ஸ்ட்ரிக்லாண்ட் எப்படின்னா சில ஃபைட்ஸில் மொக்கையே தெரிவார், சில ஃபைட்டில் சம்பவம் பண்ணிடுவார். ஹாம்சாட் ஸ்ட்ரிக்லாண்ட் ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஃபைட்டர்ஸ். ஹாம்சாட் ஃபினிஷ்க்கு போவார். அதுவே ஸ்ட்ரிக்லாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டிசிஷன் வின்ஸ் தான் எடுப்பார். ஏன்னா ஸ்ட்ரிக்லாண்ட் சேஃபாக ஃபைட் பண்ணுற ஒரு ஆள். டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஜாப் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பயங்கரமாக ஃபார்வர்ட் ப்ரெஷர் போடுவார். அந்த ப்ரெஷர்லேயே நிறைய தோத்த ஃபைட்டர்ஸுமே இருக்காங்க. அதுவே ஹாம்சாட் பார்த்தோம்னா ஒரு டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணி கிரவுண்டுக்கு கொண்டு போய் ஃபினிஷ் பண்ண பார்ப்பாரு. அவங்க மைண்ட் செட்டே கம்ப்ளீட்டாக வேறு. அந்த நாளில் யாரோட கேம் பிளான் கரெக்டாக ஒர்க் ஆகுதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். இந்த ஃபைட்டில் ஹாம்சாட் தான் ஃபேவரட்டாக இருப்பார். ஸ்ட்ரிக்லாண்டுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதை மட்டும் ஒரு பண்ணிட்டாரு பிக்கெஸ்ட் அப்செட்டாக இருக்கும். ஏன்னா ஹாம்சாட் ஒரு அன்டிஃபீட்டட் ஃபைட்டரும் கூட. இந்த ஃபைட் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். போன டைம் இப்படி தான் ஹாம்சாட் டிடிபி ஃபைட்டுக்கும் ஹைப்பாக இருந்தேன். அங்கே பார்த்தா ஹாம்சாட் டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. எஃபர்ட்ஸ் போட்டு தான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறேன். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனல் மெம்பர்ஷிப், சூப்பர் தேங்க்ஸில் ஃபினான்ஷியலாக கூட சப்போர்ட் கொடுங்க. டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.